பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையில மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் கிருபையாய் நம்ம இணைந்து துதிக்க உதவி செய்தாரே நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வார்த்தையை வாசிக்கிறேன். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். சிதறப்பட்ட அழிக்கப்பட்ட சமூகத்தில் மீந்திருக்கிற ஜனம், அவர்கள் ஒரு சிதறடிப்பு வரும்போதே ஆமீன் கண்ணீரோடு புலம்பலோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்பார்கள். சிதறடிப்பு வருவதற்கு முன்பு ஆமீன் தெய்வ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நடப்பார்கள், சிதறடிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள். அந்த தண்டனையின் நாட்களில் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது மறுபடியும் அவர்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இந்த கால வேளையில ஆமீன் தேவனால் சிட்சிக்கப்பட்டும் தேவனுடைய தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறாயோ, ஆமீன் வழி மாறி போனது நிமித்தம், தேவனுக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் பாடுகளில் கடந்து போகிறாய், ஆண்டவரை நோக்கி பார். ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு ஆண்டவரை நோக்கி பார். நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளை மறுபடியும் வளர பண்ணுகிறார். கீழே வேர் பெற்று மேலே வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாய். ஹல்லேலூயா. ஆமீன். தெய்வ பிள்ளை இந்த காலை வேளையில நம்மை மீந்திருக்க பண்ணி இருக்கிறது நம்ம குடும்பத்துக்கு எதிராக எழும்பின ஆயுதங்கள், குடும்பத்தை அழித்து விடலாம் என்று எழும்பின வல்லமைகள் நடுவில் நம்மை மீந்திருக்க பண்ணி இருக்கிறார். இதுவரை நிர்மூலமாகாமல் காத்திருக்கிறது. மறுபடியும் நாம் கீழே வேறு பற்றி கொண்டவர்களாய் மேலே வளர்ந்து கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய் நிறுத்தும்படியாய் சத்துருவின் சதிகளுக்கு, அந்தகாரத்தின் ஆயுதங்களுக்கு, மறைவான கண்ணிகளுக்கு சிக்கிக் கொள்ளாமல் காத்தது. ஹல்லேலூயா. ஆமீன். மறுபடியும் என்னை வளர பண்ணுகிற தேவன், மறுபடியும் என்னை உயர பண்ணுகிற தேவன், மறுபடியும் கர்த்தருக்காக சாட்சியாய் கனி கொடுக்க உன்னை பலத்தால் இடை கட்டுகிற தேவன். மறுபடியும் ஏற்கனவே கனி கொடுத்திருந்த, ஏற்கனவே கர்த்தருக்காய் நின்ற தெய்வ பிள்ளைகளாய் இருக்கலாம், இன்று குன்றி போயிருக்கிறாயோ, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே நீ கனி கொடுக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார். அப்பா, என்னை மறுபடியும் நீ எழும்ப பண்ண போகிறீர், மறுபடியும் நான் கனி கொடுக்க எனக்கு கிருபை தர போகிறீர். விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் செபிக்கலாம். அன்பு தகப்பன், இந்த நல்ல காலைக்காக நன்றி. என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். அன்பு தெய்வமே, யார் யார் ஆண்டவரை சோர்ந்து போய் உடைந்தவர்களாய், பலனற்றவர்களாய், முதல் நடந்தது போல கடந்த நாட்களில் கனி கொடுத்தது போல கனி கொடுக்க இயலாதவர்களாய் சோர்ந்து காணப்படுகிறார்களோ, அவருடைய உள்ளத்தில் இந்த வார்த்தை நீ அனுப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி. மறுபடியும் வளர பண்ணுகிற தேவனாய், மறுபடியும் கனி கொடுக்க செய்கிற தேவனாய் இவர்களை ஒரு மாற்றம் செய்ய ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வீழ்ச்சிகளில் இருந்து மறுபடியும் இவர்களை எழும்ப பண்ணி வேர் பற்றி கனி கொடுக்கத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிரசன்ன இவர்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை பலத்தால் இடைகட்டட்டும். ஆத்துமாவில் பலன் தந்து தேற்றுவீராக. கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பாய். God bless you. Praise the Lord.